அவளுக்கார என்னோட மேலோட்டமா அடிச்சல இப்ப கீழோட்டமா பார்ப்போம். பிளாஸ்டிக் அவளுக்கார சும்மா எனக்காக பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க தவுள் அடிக்கிறதுனால. ஒண்ணும் கவலைப்படாத, என்னையாச்சும் ஒண்ணும் பண்ண முடியாத கூட்டி போய் வீட்டுல வச்சுக்க. ஆவணி மாசம் கல்யாணம். அப்படியா? முக்காய் பட்டி இருந்துட்டு போட்டோம். என்ன இப்ப இப்ப பாரு இருக்கு இப்ப புடிய வச்ச சார் நல்ல ஆற்றியடி பிளாஸ்டிக் வராம எடுத்து ஏமத்த கமாலி ஏமத்த அடல ஏமத்த அடச்சி 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 ஏமத்த கமாலி ஏமத்த ஏமத்த அடல ஏமத்த அடல ஏமத்த மச்சான இருக்கு மச்சான இருக்கு ஏமத்த கமாலி ஏமத்த ஏமத்த கமாலி இப்படி தட்டி கோரே தங்கமதி லாலோ இப்படி தட்டி கோரே தங்கமதி லாலோ என்னடி ஓராளா எழுப்பி விட்டா ஒரு வருஷம் ஆயிருப்பா இருக்கே. அடியே அத்தாச்சி கச்சேரி பக்கம் வந்து நாடக பக்கம் வந்தியா? இந்த ஊர்ல 15 நாள் திருவிழா கேள்விப்பட்டேன். இன்னமா முடியல? உங்க அத்தாச்சியோட காலம் தேடிட்டே இருச்சப்பா. என்ன எல்லா குடும்பம் ஃபுல்லா இப்படி தூங்குதே, ஓப்பியா காய் எல்லாம் இப்படி தூங்குடா. கை பரவாயில்ல. அடியே என்ன மச்சான்? யாருடி நீ நம்ம கூட்டத்துக்குள்ள வந்து கச்சேரியில இப்படி கலசல் பண்ணிக்கிட்டு இருக்க? கலசம் பண்றேனா? ஆமா மச்சான். என்னடி ஏன் புரிஞ்சா நைட்டு பார்க்காம பகல் பார்க்காம சம்பாரிச்சு சேலை ஜாக்கெட் நகையெல்லாம் வாங்கி கொடுத்ததோட இன்னைக்கு பாவட சட்டையும் வாங்கி கொடுத்துருக்காரு. நல்லா இருக்குடி, சூப்பரா இருக்குடி. நான் போட்டுக்கிட்டு ஆட்டுவேன், அலப்புவே, மினுக்குவே. நீ தூங்குற எப்படி மினுக்க முடியும்? எந்திரி. ஏண்டி எங்கடி தாமுடிய காணா? எது தாமுடிய காணா? தாமணி உன் மகளுக்கு வாங்கி கொண்ட கொடு. இது பாவட சட்டை எங்க தாமணி எங்கிட்டு ஜாக்கெட் கூட தான் போட முடியும். இங்க எங்கடி காஞ்சிட்டு இருந்துச்சு இந்த ட்ரெஸ்? இந்த ட்ரெஸ் எங்க மாமா வாங்கி கொடுத்தது. வாங்கி கொடுத்ததா? இது எங்க மாமா காணும் இந்தா இருக்காரு பத்தியா? அந்த டச்ச டைலரை சொல்லு. உன் மாமா யாருடி? இவர் வாங்கி கொடுத்ததுதான் இது. அவர் தானா? இதெல்லாம் தேவையா? இது யாரு தெரியுமா? யாரு? இதான் எங்க தாய் மாமே. தாய் மாமே. அப்புறம் நல்ல தடவு, நல்ல தடவுடி. எவ்வளவு அழகு சிரிச்ச முகம். முத்தம் கொடு. ரூம்ல தான் இருக்கு. எங்க மாமா பேர் என்ன தெரியுமா? என்ன? முருக பெருமாள் பேரு சுப்பிரமணி. நல்ல எக்கோ வச்சிருக்கேன். 4 வாட்டி குத்தி வை. இவர் தான் 15 வருஷமா வச்சிருந்தாரு. அப்படியா? ஏன் இப்படியா உட்கார்ந்துருக்கா தெரியுமா? வச்சு என்னத்தெல்லாம் கழட்டிட்டு வந்த? கழட்டிட்டா நான் வருவேனா? ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கா தெரியுமா? இன்னைக்கு ஒரு கால் மேல காலத்துக்கு போட்டுக்கிட்டு ஏண்டி எனக்காக உழைச்சு ஓடா தேஞ்சு போய் இப்படி உட்கார்ந்து நரைச்சு முறைச்சு போய் உட்கார்ந்து. உன்னை நம்பினா அதான் கதி. பேரளவுக்கு வேலை வாங்கியிருக்க. காலை எதிர்த்து வேலைக்கு போவார் மச்சான். இருட்டோட வீட்டுக்கு வருவாரு. வரும்போது அத்தாச்சி எந்திரிச்சாச்சு புள்ளத்து கொண்டு நீ எந்திரி. என்ன எல்லாம் என்ன மொக்க காத்து சிலுசிலுன்னு வந்தோடனே எல்லாம் சாப்பாடு மொட்டை சாப்பாடு கேளுங்க. என்னென்ன வாங்கிட்டு வர தெரியுமா? காடை, கவுதாரி, கோழிக்கறி, கோழி முட்டை, ஆட்டுக்கறி, ஆட்டு முட்டை. என்னடி என்னமா? என்னடி ஆட்டுக்கறினா ஆட்டு முட்டை கிட்ட அதுல உருண்டை ரெண்டு கிடைச்சது என்னமா? அது இருக்கும். அது ஆட்டு கொக்கோ. இந்த இரு வரேன். இந்த நம்ம டவுனுக்கார சொல்லுவாரு. டவுனுக்காரே அங்கெல்லாம் பார்த்ததில்லை. என்னை பார்த்து தான் போகணும்னு வருவேன். என்ன தொடாம போடி. என்ன கேட்டிய? அந்த கறியில 2 மாதிரி உருண்டை கிடைச்சு என்ன ஆமா? அது கொட்டை. அந்த கறியை மணி விடாம இடம் வச்சு வாங்கிட்டு வந்து 1/2 கிலோ கறி. அந்த கொட்டையே 1/4 கிலோ இருக்குமே. என்னது பாத்தியா? எங்க மாமாவுக்கு அதான் ரொம்ப டேஸ்டா இருக்குமா. சொல்ல நல்லா சமைச்சு போட்டேன். சாப்பிட்டுட்டு அவர் படம் தூங்கிட்டாரு மாமா. ஐயா எப்ப முழிப்பாரு ஏங்கி
வேலை செஞ்சு அசதி வேலை பார்த்து அசதில நான் வயிறு மண்ணை திங்கி எப்ப முழிப்பாரு எழுதிக்கிட்டு தூக்கவே வரல மச்சான் எனக்கு. அன்னையில தூக்கவில்லை, அப்பையில தூங்கவே இல்லை. மாமா வருவாங்க மல்லாக்கா படுத்திருந்தேன். நினைச்சு நினைச்சு எப்ப வருவேன் நீ மல்லக்காரச்சு தூங்கிடுறேன். கரும 10 மாசமா துவைக்கவே இல்லாத. மாமா வருவாங்க மல்லாக்கா படுத்திருந்தேன். மல்லாக்கா படுத்திருந்தேன். என்னாச்சு? மாமே விட்ட மாடு மிதிச்சிருச்சு. அதோட அத்துக்கிட்டு மாடு ஓடி போயிச்சா? நல்லாதான் இருக்கான ஓடி ஓடி போயிருக்கேன். அதோட அத்துக்கிட்டு எங்க அத்தை மேட்ட வந்துட்டேன். அத்தை ஐத்தம்மா எங்க இரு குடிச்சாலும் குடிச்சா புளிய நம்ம பார்த்து குடிக்கணும். எங்கிட்ட ஓடி அடி தெக்க வடக்க. இதுதான் எங்க அத்தை மையன். சரியான ஆளு. இப்படி பிடிக்காது உன்னைய பார்த்தா அவர் வாய்க்குல என்ன போட்டாரு? என்னடி இது? அது என்ன மாதிரி போயில போடுவாரு. போகலையா? கல்கோண முட்டாயா? கல்கோண முட்டாய் அப்புறம் வாங்கி போட்டுக்குவார். இவர் தான் 4 வருஷமா வச்சிருந்தாரு தெரியுமா என்னையே? அது சண்டான திறமை. ஆனா பாடா படிச்சுட்டாரு மச்சா. கல்யாணம் பண்ணா ஏன் கூட இருக்கணும். ஆமா, எங்கேயாவது விழுந்து ஓடி போயிருவாரு. அவர் பாட்டுக்கு எங்கிட்ட விழுந்து ஓடி போயிருவாங்க. என் மேல அக்கறையே இல்ல மச்சா. கண்ணு அழுகிறாரப்பா. ஆனா அவர் மேல எப்படி தெரியுமா? எப்படி இருந்த சீனி எப்படி தெரியுமா? எப்படி இருந்த? இவர் மேல ஊசுரே வச்சிருந்தேன். ஓச்சடா இவர் எடுத்து மேல கொட்டாமச்சி உடைய போது பாத்துங்க. இவர் நினைச்சு நினைச்சு உசுரானா இருக்கேன் மேலதானே. என்ன இருக்கும்போது 26 பண்ண இப்ப 4 பண்ண காணவே எங்கப்ப உசுரானா இருக்கேன் மேலதானே. அப்புறம் தேடி தேடி ரொம்ப அகலமாக படுத்து ஜாஸ்தியா இருக்கு. எப்ப வருவாரு ஏக்கத்தான் கொஞ்சம் ஆயா எந்திரிக்க போகுது. போச்சு ஐத்த வருவாங்கன்னு அகலமாக படுத்து இடமா எங்க வீட்டுக்கு போகணுமா? ஏப்பா அது யாரு உனக்கு? அப்படியா? அப்படியா? என் குழந்தை பொண்டாட்டி. சரி. ஐத்தா விட்டா ஆடு கடிச்சிருச்சு. அது தலையில சேர்த்து கடிச்சிருக்கு. கடிச்சாலும் பரவாயில்ல வச்சான். கொத்து நினைச்சு கொலையோட புடிட்டு போயிடுச்சு. இன்னைக்கு இடிச்சுடுது இப்படி செத்து வைக்கும். அதானே பேசாம இருக்கேன். அதோட அத்துக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அத்துக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். இனிமே கல்யாணம் வேண்டாம், கருமாதி வேண்டாம். அம்மா வீட்டுல இருந்து பொழைச்சுக்கோம்னு அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். 6 மாசம் இருந்து பார்த்தேன் வச்சா. சரி. என்னால இருக்க முடியல. ஏன்? நான் ஒருத்தரை லவ் பண்ணேன். ஆட சண்டால தருவ. ஏற்கனவே 2 பேரும் பண்ணது அதான் போயிடுச்சு. 2 அப்படின்னா இங்க பண்ணதுன்னா அடுத்து ஒண்ணு பண்ணிருக்கேன். எங்க அம்மா வீட்டுல 6 மாசம் இருந்தேன்ல. ஆமா ஆமா. இருக்க முடியல இல்ல. நான் யார் லவ் பண்ண தெரியுமா? உனக்கு இது இருக்க முடியாது. என்னால முடியல லவ் பண்ணிட்டேன். அது சரி. அது யாரு தெரியுமா? யாரு? கொத்தனார். கொத்தனாரியா? என்ன கொத்தனாரியா? ஏன் இப்படி சொல்றாரு? எதுக்கு இப்படி சொல்லணும்? இல்ல கொத்தனாரியா லவ் பண்ணாரு. அந்த மனுஷன் தான் 1200 சம்பளம் வாங்குற மனுஷன். வர்றா. ஆனா ஒரு 200 போட்டு பொழுது போய் வீட்டுக்கு வரும்போது இந்த தோல்காரமா கேக்குறாரு. யார தூத்துக்குடி கொத்தனாரா? நாரு தூக்கி வச்சு அடியே தூத்துக்குடி கொத்தனாருக்கு உனக்கு ஏதாவது இருக்கு. ஆமா கேளுங்க மச்சா. சரி சொல்லு. கொத்தனார் 1200 ரூபாயில. ஆமா 200 போட்டு ஒரு குவார்டர் ஸ்நாக்ஸ் கப்பு தண்ணி போட்டுமே. பாக்கி 1000 ரூபாய் மிச்சம் இருக்குல்ல. ஆமா ஆமா. அத வச்சு குடும்பம் சாப்பிடு பண்ணலாம். அப்படி கல்யாணமும் பண்ணிட்டேன். நல்லா பொழக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டேன். சரி. கல்யாணம் பண்ணது ஃபர்ஸ்ட் நைட். அதுவும் 8:30 மணிக்கே ரூம்குள்ள போயிட்டாரா ஆளு. அட சண்டால தரமே 8:30 மணிக்கு என்ன ஓடுறா போய்? அப்புறம் அவசரமா போனாரு. நான் போறேன் 10:30 மணிக்கு. அடி சண்டாது. 10:30 மணிக்கு போய் பாக்குறேன் மச்சான் ஆளே காணோம். எங்கடி போனா? எங்க போய் தவங்க 78 பாயிண்ட் போய் கேக்குறேன். சரி.
10:30 மணிக்கு நான் பால் போட போறேன். சரி. அது பஸ் ஸ்டாண்ட் என்ன தெரியுமா? என்ன பண்ணியா? அந்த ரூம்ல மட்ட பழைய செவுத்து ஓரமா வச்சுப்புட்டு சாத்து சிட்ட சாட்டை குறைச்சுக்கிட்டு இருக்கா 10:30 மணிக்கு. தூக்கு கொண்டு வச்சிருப்பாரு. தூக்கு கொண்டு தூக்கிட்டா நிக்கிறேன். எட்டி பார்க்க முடியல. கேளு மச்சான். சொல்லு. என்னதான் என்ன எந்த வேலை பாக்குறது என்னதான் மச்சான் கேட்டு என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்டு போட்டாம. ஐயோ ஐயோ கேட்க என்ன தாக்க முடியாது. என்ன வார்த்தை கேட்டியா? ஏதாவது பெரிய ஓட்டையா இருந்தா அடைக்கணுமா சாட்டை குறைக்கிறா மச்சான். ஓட்டை அடைச்சு விடாதா? ஓட்டை நாசமா போனவரு. நான் கேட்டேன் ஒரு கேள்வி. ஆனா எழுவட்ட பயல கேப்பிய பாலை கொண்டு போனே பாரு. இதை அடைச்சு போட்டு நீ என்ன தூக்கி போட்டு தள்ள உடச்சு போட்டு. ஆமாங்க. நைட்டு 10:30 மணிக்கே வீட்டோட கிளம்பி எங்க வீடு வந்துட்டு அம்மாவோட கேட்டேன் வந்துட்டேன். சரி வந்து 2 மாசம் இருக்க விட்டுறாங்க. ஆயாரி அவன் மரத்துல கொடுமை இருக்குது. சரி 2 மாசத்துல அவன் பார்த்து ஒருத்த கிளம்பி வச்சுட்டா பாரு. அது யாரு தெரியுமா? அது யாரு? இன்ஜினியர். இன்ஜினியரா? அவ சொல்றாங்க ஆய் சொல்றா என்ன கேக்குறா நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியா கொத்தனாரு ஒத்தையா கொடுப்பா. ஆமா இவன் கத்தையா கொடுப்பான்னு பாவி சரி கட்டி வச்சா வச்சா. ஆமாடி அப்படி கத்தையா குடிப்பாண்டி. நீங்க கொடுத்தா அவன் கேட்டப்பா கேள்வி கேளு. சரி என்ன பண்ண? இவன் பரவாயில்ல பஸ் அவன் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சான்னு தெரியல மச்சா. டேப்ப எடுத்து கட்டில மெத்த பீரோலாம் அளந்துகிட்டு இருக்கிறான். அல்லந்து தள்ளிவிட்டு வாரி யாரோ வர்றாங்க. ஓடி ஒரு கால் லீவ் போல கொத்தனாரா இருப்பானோ? கேளுங்க மச்சா எங்க வர்றா பாரு. ஓட்டை அடைக்க வராண்டி. அவன் கப்ப கொடுக்கிட்டு எங்க வர்றான்? கப்ப கொடுக்கிட்டு மேக்கப் ரூமுக்கு வர்றான். அங்க வர மாட்டாங்க. இங்க போய் 10,000 பீஸ் வரும். இங்க வார அப்ப கேளு மச்சா. சொல்லு. இன்ஜினியர் தேவை புற எடுத்து அளந்தானா? அளந்ததான விடணும் இல்ல. நான் பால்சப்ப கொண்டு போனேன்ல. ஆமா ஆமா வரணும் இல்ல ரூமுக்கு வரணும் இல்ல. கண்டிப்பா டக்குனு பேட நோட்டையும் கையில கொடுத்து விட்டான். உன் கையில? என் கையில. செப்ப புடிங்கிட்டா. செப்ப புடிங்கி கீழே வச்சுட்டா கீழே. என்னன்னு கேக்குறேன். என்ன? நான் கொண்டு போன மாதிரி சீர்வரிசை எல்லாம். ஆமா தவளை படம் எத்தனை குண்டா எத்தனை டாம்பல் எப்ப எடுத்தது? 12:30 மணிக்கு நைட்ல 5 ஸ்டேட் ரூம்லயா? அத நாசமா போனவனே. அதோட விடணும் இல்ல. சரி இப்ப அப்பா உட்கார்ந்து திடீர்னு கடப்பாரி மம்படிச்சிட்டு வாங்குறான் என்னைய. எதுக்குடி? நடு வீட்டுல குடிய தோண்டனுக்கா. ஐயோ ஐயோ அது என்னன்னு கேக்குறேன். என்னோட பையன் கல்யாணத்துக்கு முன்னே வீடு கட்டணும் இல்ல. ஆமா அன்னைக்கு தாங்க குடிய தோண்டி பிள்ளரை எழுப்பணுங்கிறான். நான் விடுவேனா? நான் உங்களை மாதிரி எல்லாம் இல்லை. ஐயோ இங்க வாடி அருமையான மாப்பிள்ள ஒருத்தர் இருக்க வாங்க விட்டா ஏன் மேல ஏறிடும் போல இருக்கா? ஐயா நான் அந்த நாசபத்த பையன் போய் நான் அப்பேட்டோட போய் இவர்கிட்ட வரது. என்ன இப்படி சொல்லிவிட்ட? என்ன ஒரு 3 ரூபா பாட போயிடலாம். நான் வீட்டுல சும்மா இருக்கணுமா? ராச சாதாரண நினைச்சிட்டேன். அப்படியெல்லாம் இல்ல. இவர் வீட்டுல தங்கணும்ல. அப்ப பொழுது 12 மணிக்கு பேக்கத்தி கிளம்பிடுறாரு. நீ லோன் 6 மணி 7 மணி நீ லோன் காசு கட்டணும் குழு காசு கட்டணுங்கிற நான் போன தாண்டி காசு வரும் 2 மணிக்கு. அப்புறம் நான் ஒன்னே விட்டு எங்கேயாவது போயிட்டு மறந்து அதற்கு அவளே படக்கூடாது. கேள்வி வச்சான் கேட்ட ஒரு கேள்வி. கேட்ட பையல கல்யாணத்துக்கு முன்னே நீ வீடு கட்டிருக்கணும்ல. ஃபர்ஸ்ட் பிள்ளை எழுப்பாத முடிஞ்சா எனக்கு பிள்ளை எழுப்புறானே. நல்ல கேள்வி கேட்டிருக்கேன். தயவு பண்ணிட்டு பண்ணுனா அதை பண்ணல போயில கல்யாணத்தை பண்ணணும் தேவையில்லாம அப்படி கச்சேரிக்கு ஆட வந்துட்ட மச்சான். ஆட வந்த இடத்துல ஆடுகிற பையன் சும்மா இருக்கா மச்சான். நீ அது சாவுலா சாவுன்னு வெற்றி பையன் 4 பேரும் சேர்த்துக்கிட்டே படத்துல பாடுகிட்டே மச்சான். ஆடிய படம் 2 பேர் தான் மச்சான் வருவாங்க. ஆமா இந்த காய் கண்டனாகி மட்டும் தமிழ்ல இருந்து எல்லாம் கிளம்பி வந்துடுறாங்க மச்சான். டிரைவர் வேற இருப்பாரு போல இருக்கு. மாலையா போறியே எனக்கு எங்க தலைவச்சு அதுல தூங்கிடுவா போல இருக்கு. இவன் துண்ட பத்தவல்ல அப்படி தூக்கம் வந்தது இங்க வந்து படுக்க வந்திருக்கிறான். பாருவே எப்படி ரெஸ்ட் எடுக்க இங்க வர்ற இல்ல எடுத்துக்கிட்டு எரிஞ்சனா காணா போயிட போயிடும். இல்ல நீ போட்டுக்க ட்ரெஸ் அந்த மாதிரி கேளு மச்சான். சொல்லு. ஆடிக்கிட்டு இருப்பல ஆடிக்கிட்டு போட்டா மாதிரி கப்பர் சாகுது. ஆமா இந்த மூஞ்சி பார்க்கறது சின்ன பிள்ளை மாதிரி இருக்குது. ஆமா குழந்தையவே குழந்தை. ஆமா நீ சொல்லிட்டு திருப்பி குழந்தை என்னை பார்த்து கண்ணாடி பாப்பா எப்ப பார்த்தாலும் அது சும்மா பாக்குறதுக்கு நானும் கூட யாரே புருஷன் இல்லாம தெருவ தெரியுறேன். இவன் கண்ணடிச்சா என்ன சொல்ல முடியும்? உனக்கு கிளம்பிடும்ல மேக்கப் ரூமுக்கு வாங்கிட்டேன். அது சரி வந்துட்டா. உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்னை லவ் பண்றேன்னு சொன்னாரு. இவனுமா? நீ லவ் எல்லாம் பண்ணாத. நான் ஏற்கனவே 4 புருஷன் தப்பிச்சு வந்திருக்கிறேன். விடுந்தா கல்யாணத்தை பண்ணினேன் உடனே. ஆமா கச்சேரி முடிஞ்சு அதே கோயில் வச்சு கல்யாணத்தை பண்ணி விட்டாரு. கல்யாணத்தை பண்ணி அவன் வீட்டுக்கு கூட்டி போயிட்டாருல்ல. சரி இருக்க வேண்டியதானே. புதுக்கோட்டையில எத்தனை ஆடியோகிற பசங்க இருக்காங்களோ ஆடியோல இருந்து டிரைவர்ல இருந்து எங்கெங்க
எவ்வளவு பேர் இருக்க ஃப்ரெண்டு அடி விருந்து கூட்டி வந்திருப்பாடி. விருந்து கூட்டி வந்தல்ல, ஆமா. சரக்கு வாங்கி கொடுத்தல்ல, ஆமா. பிரியாணி வாங்கி கொடுத்தல்ல, ஆமா. நீ எடுத்து வீட்டுக்கு வர வேண்டியதானே? அட தள்ளாரிக்கிட்ட மனுஷன் இப்படி வர்றாப்ப நிறம் மறையா அன்னைக்கு பஸ்ட் அன்னைக்கு ஆத்து. சரி வந்தா வந்து தூக்கிட்டு போகுது நமக்கு என்ன உங்க ஆத்தா வந்து சிரிக்குது பாரு. அப்படின்ட்டு நானும் பக்கத்துல படுத்து இந்த மச்சான் பக்கத்துல படுத்த மாதிரி படுத்து தூக்கிட்டேன். சாவுடு பக்கத்துல. ஆமா. ஆத்து. விடிய காலம் 2:30 மணி இருக்கு மச்சான். ஐயோ என்ன பாடா படுத்துட்டா மச்சான். என்னடி உன்னை ஏத்துறா உன்னை இறக்குறா மச்சான். அது வீட்டு வச்சு உன்னை திருவுறா உன்னை தொழுவுறா மச்சான். முதல்ல கச்சரிக்கு போனோம்ல. ஆமா. அந்த யாவத்தை தூக்கிட்டா பேரடி எழுட்ட பையன். என்னது மெச்சர் படுத்து திருவிழா மாதிரியே இப்படி திரும்பிருக்கேன். சவுண்ட் வைக்கிற மாதிரி திருவிழா பாரு. எனக்கே குடமுக்கு மாதிரி தட்டி மூக்கு கையில் எல்லாம் மாட்டிக்கிச்சு போறதுக்கு ஒரே திருவா ஆறு கத்தைய விடணும்ல. தலைவாடி முட்டை கடைசி வாய் வச்சு அவங்க சுத்தப்படாத அதுக்கு மட்டும் சொல்ற போத கிளம்பிடுச்சுல்ல அதெல்லாம் இருக்க வேண்டியதானே. திடீர்னு தூக்கிட்டா மச்சா அப்படியே தூங்க கட்டு கொடுக்குறேன் மச்சா சவுண்ட ஏத்துறேன் எனக்கு ஏத்து என் 8 முடிய தூக்கி பிடிச்சி ஏத்தி இறக்கிறான் பாரு. என் 8 முடிய போச்சு இன்னைக்கு ஒட்டு பஸ் வச்சு ஆறாத்திருக்கேன் மச்சா அந்த ஊரு. இது வந்து வாழ முடியுமா? இனிமே வாழவே முடியாது சொல்லிக்கிட்டு வாழ்ந்தா உங்க 6 பேர்ல ஒருத்தோட எங்கட ஆளு அங்க என்ன பட்டிமன்றம் நடக்குது இல்ல உனக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். பேசிட்டு இருக்கும்போது அங்க என்ன பேசுகிறேன் உனக்காக பேசிக்கிறாங்க. வாழ்ந்தா 5 பேர்ல ஒரு ஆட்டாவது வாழணும் அங்க இல்ல நீதான் அது சார் சொல்லிட்டு என்ன இருக்கட்டு தன்னா நானே சீனிக்கெல்லாம் எங்க ஹலோ சீனி மச்சான் எங்கயா வாயா பேர் பார்த்தது இங்க வாங்கி எனக்கு என்னை பார்க்க உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு வந்து உள்ள வச்சு அமைக்கிட்டு போய் பாத்துக்க. சீனி மசப்பண்ண வச்சிருக்க அவ்வளவு மசப்பண்ண வச்சா எனக்கு என்னை தவிர யாரும் அழகா இருக்க முடியாது. அழகிப்பா தன்னா நானே ரொம்ப குனிய வேண்டியதா இருக்குது. ஒரு 4 சேர கூட போட்டானே அவருக்கு மாமா வந்து ஒரு பாட்டு பாடிக்கிறேன் சும்மா சொன்னீங்க அழகு பத்திய சிரிச்ச முகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.